குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். முட்டல் மோதலுக்கு நடுவே கவர்னர் ரவி டெல்லியில் முகாம். பின்னணி என்ன? கவர்னர் ரவியின் பதவிக்காலம் கடந்த ஆண்டே முடிந்த நிலையில் பதவி நீட்டிப்பு செய்யப்படவில்லை. விதிகளின்படி புதிய கவர்னர் பதவியேற்கும் வரை இவரை தொடருகிறார். தமிழக அரசுடன் மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் கவர்னர் ரவி திடீரென டெல்லி சென்றுள்ளார். அங்கு நடக்கும் ஐபி விழாவில் பங்கேற்கும் அவர் தொடர்ந்து 3 நாட்கள் டெல்லியில் இருப்பார் என கூறப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசவும் நேரம் கேட்டுள்ளதாக தெரிகிறது. தமிழக பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகளை நிரப்ப மாநில அரசு நியமித்துள்ள தேடுதல் குழுவில் யுஜிசி நிர்வாகியும் இடம்பெற வேண்டும் என கவர்னர் ரவி அறிவுறுத்தி இருந்தார். ஆனால் 4வது நபரை நியமிப்பது அரசின் முடிவுக்கு உட்பட்டது என்று உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் கூறினார். இந்த பிரச்சனையில் முடிவு எட்டாததால் இதுகுறித்து சட்ட நிபுணர்களிடம் கலந்து ஆலோசிக்கவே கவர்னர் ரவி டெல்லியில் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசிய பிறகு புதன்கிழமை சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள மாட்டார்கள், ஜெயிப்பது நாங்கள்தான் என்கிறார் திருமாவளவன். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முதல்வர் ஸ்டாலின் கவனம் செலுத்த வேண்டும் என்று திருமாவளவன் கூறினார். திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிபட தெரிவித்து வருகிறார். அண்மையில் செயற்குழுவிலும் அந்த தீர்மானத்தை திமுக நிறைவேற்றியிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. 2026 தேர்தலில் அவர் சொன்னதைப் போல அறுதி பெரும்பான்மை இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெறும். எதிர்க்கட்சிகள் ஒரு அணியிலே ஒரே அணியிலே திரளுவார்கள் என்பதற்கான எந்த நம்பிக்கையும் இல்லை. அதாவது சிதறி கிடக்கிற எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பாரதிய ஜனதா தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது வெற்றிகரமாக அமையாது என்பதை கடந்த தேர்தல்களில் மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். சாதாரண மக்கள், எளிய மக்கள் பாதிக்கப்படாத வகையில் அந்த விலை உயர்வு அல்லது கட்டண உயர்வு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அது குறித்து நான் இன்னும் விவரங்களை திரட்டி முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல முயற்சிப்பேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த கட்டண உயர்வு இருக்கிறது. அதனால் எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி தோற்கடித்தது என்று திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் RSS அமைப்புகளை சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் அம்பேத்கர் அவர்களே அது குறித்து பேசிய குறிப்புகள் இருக்கின்றன. வீர சாவர்கர் அன்றைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து தோற்கடித்தார், அவர்தான் தோற்கடித்தார் என்று அம்பேத்கர் அவர்களே கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் தான் உண்மையை திரித்து பொய்யை பரப்புகிறார். அடுத்து அது ஒரு எலக்டோரல் மோட்டிவ். தேர்தல் நேரத்தில் யார் எவ்வளவு பெரிய ஆளுமை நம்மை எதிர்த்து நின்றாலும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று தான் நாம் நினைப்போம். அவர்கள் வெற்றி பெறட்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. ஆனால் இவர்கள் கருத்தியல் ரீதியாக முரண்படுகிறார்கள். அம்பேத்கருடைய சிந்தனைகளை மறுத்து அவரை இந்துத்துவ அம்பேத்கர் என்று அடையாளப்படுத்தி அவரை விழுங்கி செரிக்க பார்க்கிறார்கள். இதை ஏற்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு அம்பேத்கருடைய இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள், பொதுமக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம். வருகிற 28ஆம் தேதி இந்தியா முழுவதும் இதனை கண்டித்து நூற்றுக்கணக்கான அம்பேத்கர் இயக்கங்கள் ஒரே நேரத்தில் ஆங்காங்கே மாநில
வாரியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 28ஆம் தேதி தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். 1000 முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் போராட்டமாக அந்த போராட்டம் அமையும். போதைப்பொருள் புழக்கம் பெருகியிருக்கிறது, அதை தடுக்க வேண்டும் என்கிற கருத்தை அலட்சியப்படுத்த முடியாது, புறந்தள்ள முடியாது. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். குக்கிராமங்கள் வரையில் இன்றைக்கு அந்த பாதிப்பு இருப்பதை உணர முடிகிறது. மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும், முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதும் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆல்பாஸ் முறை ரத்து, மத்திய அரசு அறிவிப்பு. பள்ளிகளில் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை ஃபெயிலாக்கக்கூடாது என்ற கொள்கை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை மத்திய பள்ளி கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் வெளியிட்டுள்ளார். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏற்கனவே இருந்த கட்டாய தேர்ச்சி முறையால் கல்வித்தரம் குறைந்து வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. இதன் காரணமாக RTE எனும் கல்வி உரிமை சட்டத்தின் விதிகள் திருத்தப்பட்டுள்ளன. அந்த விதிகளின்படி இனிமேல் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி கிடையாது. தோல்வியடைந்த மாணவர்களுக்கு 2 மாதங்களுக்குள் மறுதேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். மறுதேர்வில் தோல்வியடைந்தால் அடுத்த வகுப்புக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு முறையிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. துவக்க கல்வி முடியும் வரை எந்த பள்ளியிலிருந்தும் மாணவர்களை வெளியேற்றக்கூடாது என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. கேந்திர வித்யாலயா, நவோதயா, வித்யாலயா மற்றும் சைனிக் பள்ளிகள் உள்பட மத்திய அரசால் நடத்தப்படும் 3000 பள்ளிகளுக்கும் இந்த அறிவிப்பு பொருந்தும். ஏற்கனவே 16 மாநில அரசுகள், டெல்லி உள்ளிட்ட 2 யூனியன் பிரதேசங்கள் கட்டாய தேர்ச்சி முறையை கைவிட்டு விட்டன. மற்ற மாநில அரசுகள் இது பற்றி தாங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். பொய் சொல்லாதீங்க மகேஷ், இன்டர்நெட் பில்லை கட்டுங்க. அண்ணாமலை குட்டு. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கடந்த 19/12/2024 அன்று பள்ளி கல்வித்துறையின் தொழிற்கல்வி இணை இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் கடிதம் எழுதினார். BSNL நிறுவனத்திற்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையான 1,50,00,000 ரூபாயை உடனடியாக செலுத்துங்கள் என்றும், இல்லையெனில் சேவை துண்டிக்கப்படும் என்றும் BSNL நிறுவனம் தெரிவித்துள்ளதாகவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் BSNL நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை எதுவும் இல்லை என்று மீண்டும் பொய் சொல்லியிருக்கிறார். 1.5 கோடி ரூபா நிலுவை இருக்குதுன்னு இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா. முதல்ல அதை நான் மறுத்திருக்கேன். நான் 1.5 கோடி ரூபா நிலுவை எல்லாம் இல்லை. ஏன்னா அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நாங்கள் பேசும்பொழுது இமீடியட்டாக அவங்க செக் பண்ணி, சார் அந்த மாதிரி இல்லை சார், எவ்ரி 6 months ஒன்ஸ் நம்மளுக்கான இதை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் யாராச்சும் வந்து அறக்குறையாக சொல்லிட்டா தயவு செஞ்சு அதில் முழுமையாக அது யாரும் இது பண்ணாதீங்க. அனதர் திங், இப்போ ஆசிரியர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆசிரியர் ஃபஸ்ட்டு சும்மா விட்டுருவாங்களா? அடுத்த நிமிஷம் பத்திரிகைக்காரங்க உங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவோ இல்லை அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்க மாட்டாங்க. நேரம் சேலரிக்கும் இந்த இன்டர்நெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அனதர் திங் இன்டர்நெட்டுங்கிறது நாங்கள் பெண்டிங் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எங்களுக்கும் BSNLக்கும் இப்போ MOU இருக்குது. நாங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை கிளியர் பண்ண ஒரு அரசாங்கம் போய் அதை ஃபஸ்ட்டு நிலுவை வைக்குமா? நிலுவைத் தொகை இல்லை என்றால் பள்ளி கல்வித்துறையின் தொழிற்கல்வி இணை இயக்குனர் பொய் சொல்கிறார் என்கிறாரா அமைச்சர்? சாதாரண நிகழ்வுகளை கூட சாதனைகள் போல காட்டிக்கொள்ளும் விளம்பர மாடல் ஆட்சியில் எந்த துறையும் தங்களுக்கான பணிகளை சரிவர மேற்கொள்வதில்லை. எனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வரட்டு கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக மீண்டும் மீண்டும் பொய் சொல்வதை நிறுத்திவிட்டு மாணவர்களின் கல்வியோடு விளையாடாமல் இணைய இணைப்புக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்த வலியுறுத்துகிறோம் என அண்ணாமலை கூறியுள்ளார். சொன்னது வேறு, நடப்பது வேறு. ஆம் ஆத்மிக்கு எதிராக பாரதிய ஜனதா குற்றப்பத்திரிகை. டெல்லி மதுபான கொள்கை மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைதான ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளியே இருக்கிறார். 2வது முறையாக சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்து நீர்வள அமைச்சராக இருந்த அதிஷியை முதல்வராக்கினார். 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டசபை பதவிக்காலம் வரும் February 23 முடிகிறது. அதற்கு முன் டெல்லி சட்டசபைக்கு தேர்தல் நடக்க உள்ளது. இந்த நிலையில் ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக ஊழல் குற்றப்பத்திரிகையை பாரதிய ஜனதா வெளியிட்டுள்ளது. டெல்லி பாரதிய ஜனதா அலுவலகத்தில் மாநில தலைவர் வீரேந்திர சத்சேவா முன்னிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் இதனை வெளியிட்டார். இந்த குற்றப்பத்திரிகை ஆம் ஆத்மி கட்சியின் ஊழல் தொடர்புடையது என குறிப்பிட்டார்.
டெல்லி மக்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். மருத்துவம், தண்ணீர், மின்சாரத்தை இலவசமாக வழங்குவோம் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் மக்கள் இன்னும் அந்த சேவைகளுக்கு பணம் செலுத்துகின்றனர். டெல்லியை ஊழலிலிருந்து விடுவிப்போம் என்று கூறினார். ஆனால் ஆம் ஆத்மியைச் சேர்ந்த 8 அமைச்சர்கள், 15 எம்எல்ஏக்கள் சிறையில் இருக்கின்றனர். உலகின் மிகவும் மாசுபட்ட நகரங்களில் டெல்லி முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவின் ஊழல் அமைச்சர்களில் அதிகம் பேர் டெல்லியில் இருக்கிறார்கள். பஞ்சாப் சட்டசபை தேர்தலில் காலிஸ்தான் அமைப்பின் ஆதரவை ஆம் ஆத்மி பெற்றிருந்தது. சட்டவிரோதமாக குடியேறிய ரோஹிங்கியாக்களுக்கு ஆம் ஆத்மி பாதுகாப்பு அளிக்கிறது. கெஜ்ரிவால் பங்களாவை எடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு ஆடம்பரமான ஒன்றை உருவாக்கினார். கார் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மிகவும் விலையுயர்ந்த ஒன்றை எடுத்தார். இந்த குற்றப்பத்திரிகை டெல்லியைச் சேர்ந்த கெஜ்ரிவாலின் குற்றப்பதிவை அம்பலப்படுத்தும் என்றும் அனுராக் தாக்கூர் கூறினார். பாரதிய ஜனதா வெளியிட்ட குற்றப்பத்திரிகைக்கு ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் பதிலடி கொடுத்துள்ளார். மின்சாரம், தண்ணீர், பெண்கள் பயணம், மாநில உள்கட்டமைப்பில் ஆம் ஆத்மி செய்த பணிகளை எடுத்துரைத்த கெஜ்ரிவால் நகரின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததற்காக பாரதிய ஜனதாவை விமர்சித்தார். டெல்லியில் உள்ள மக்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் பாரதிய ஜனதாவினர் என்ன செய்தார்கள் என்பதை கட்சி சொல்ல வேண்டும். அவர்களிடம் தேர்தலில் போட்டியிட தெளிவான வரைமுறைகளோ முதல்வர் வேட்பாளரோ கூட இல்லை. ஆனால் தேர்தலுக்காக எனக்கு எதிராக குற்றப்பத்திரிகை வாசிக்கின்றனர் எனவும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். MP வெங்கடேசன் நடத்திய டிராமா. RTIயில் வெளியான தகவல். மதுரை மார்க்சிஸ்ட் MP வெங்கடேசன் தலைமையில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கலெக்டரிடம் மனு அளிப்பதாக கடந்த அக்டோபரில் 2000 பேர் மதுரை கலெக்டர் ஆபீஸுக்கு வரவழைக்கப்பட்டனர். ஆனால் மக்களை வீட்டிற்கு திரும்பி போக சொல்லி மனுக்களை அவரது கட்சியினர் கொண்டு சென்றதாக கூறப்பட்டது. மதுரை அண்ணா நகர் வக்கீல் முத்துக்குமார் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விவரம் கேட்டார். அந்த தேதியில் இலவச வீட்டுமனை பட்டா கோரி 4 மனுக்கள் மட்டுமே வந்த தகவல் வெளிவந்தது. தன் சுய லாபத்துக்காக மக்களை ஆசை வார்த்தை கூறி அழைத்து வந்து ஏமாற்றியதாக MP வெங்கடேசன் மீது மதுரை கலெக்டரிடம் பாரதிய ஜனதா சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த MP சு வெங்கடேசன் இலவச வீட்டுமனை பட்டா என்று கூறி 2000 பேரை அழைத்து வந்திருக்கிறார் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு. வழக்கமாக காவல்துறையினர் மற்றும் கலெக்டர் அலுவலக ஊழியர்களின் பணி அனைத்தும் பாதிக்கப்பட்டது. மனு அளிக்க வந்தவர்களால் உள்ளே மனு அளிக்க முடியவில்லை. கலெக்டர் ஆஃபீஸ் கேட்டுகள் பூட்டப்பட்டிருந்தது. மேலும் ஃபயர் சர்வீஸ் கூட உள்ளே போக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்துச்சு. இது சம்பந்தமாக இவர் 2000 பேர் ஏன் வந்தாங்க அப்படின்றதுக்கு அவங்க பூரா மனுவை ஃபுல்லாக 1000க்கு மேற்பட்ட மனு அடுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் எந்த மனுவை நாளடைவில் கலெக்டர்கிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்றது தெரிய வந்தது. இது சம்பந்தமாக நான் பொதுமக்கள் எல்லாரும் என்கிட்ட வழக்கறிஞர் முத்துக்குமார் என்னிடம் புகார் மனு அளிக்கவும் நான் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குறேன். இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு அன்றைய தேதியில் குறைதீர்க்கும் நாளில் 4 மனுக்கள் மட்டும்தான் வந்திருக்கிறது. இதர மனுக்கள் 790 வந்திருக்கிறது என்று ஆதாரப்பூர்வமாக தகவல் கொடுத்துருக்காங்க. ஆகவே இதை வைத்து இவர் அரசியல் ஆதாயத்திற்காக பொதுமக்களிடம் மனுவை வாங்குவது போல் வாங்கி மனுவை கலெக்டர்கிட்ட கொடுக்காம மனுவை பூரா திரும்ப கொண்டு போயிட்டாரு. தேவையில்லாமல் கூட்டத்தை கூட்டி அலக்கழித்து பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தியிருக்காரு. அரசு அலுவலர்கள் காவல்துறையினருக்கு பணி செய்வதில் தடுத்திருக்காரு என்று கூறி இவர் மீது வழக்கு பதிவு செய்யணும் கோரி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்திருக்கிறேன். வழக்கறிஞர் முத்துக்குமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி துணைத் தலைவி செல்வி கிருஷ்ணன், ஊடகப் பிரிவு தலைவர் வேல்பாண்டியன் உட்பட நாங்கள் 5 பேர் மனு அளித்திருக்கிறோம். கலெக்டர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க. நடுங்க வைக்கும் குற்றங்களுக்கு பின்னால் இருக்கும் போதை 90% இதுதான் காரணம். திருச்சியில் நடந்த நாம் தமிழர் கட்சி பிரமுகரின் இல்ல திருமண விழாவில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மணமக்களை வாழ்த்தி பேசினார். தெருவெங்கும் மதுக்கடைகளை திறந்துவிட்டு பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்களை எல்லாம் போதைப் பொருட்களை விற்க அனுமதித்துவிட்டு நல்லது செய்வோம் மக்களுக்கு என்று பேசுவது எந்த வழியில் நியாயம்? ஒரு கொலையோ கொள்ளையோ வன்புணர்வு, பாலியல் வன்புணர்வு கொலைகளோ எது நடந்தாலும் அதை செய்வதன் 90 விழுக்காட்டு பேர் நிறைந்த போதையில் இருக்கிறார் என்பது யதார்த்த உண்மை. நீதிமன்ற வாசலில் கொலை, மருத்துவமனைக்குள் கொலை, பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் எவ்வளவு பாதுகாப்பற்ற சூழலில் இந்த நாடு மக்களும் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு 1000 ரூபாய் கொடுத்தால்தான் வறுமை நிலை போக்கும். 1000 ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் வருகிறது. என் அம்மாவிற்கு 30 ரூபாய் கூட ஒரு நாளுக்கு ஈட்டிக்கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் வைத்தது யார் என்ற கேள்வியை யாரும் நாம் எழுப்புவதில்லை. இங்கே
ஒரு தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் வந்தா போனஸ், சலுகை, இலவசம், அரிசி, வேட்டி, சேலை, கரும்பு இவையெல்லாம் இலவசமாக கொடுத்து விடுவதே ஆட்சியின் சாதனை என்று பேசுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் போனஸ், சலுகை, இலவசம், மானியம் இதை தவிர வேற ஏதாவது நலத்திட்டங்களை நீங்கள் கேட்டதுண்டா, பார்த்ததுண்டா? இல்லை. ஒரு நாட்டில் அந்த நாட்டின் செல்வம் என்பது, அந்த நாட்டின் வளம் என்பது அறிவு வளம் தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு நாட்டின் அறிவு வளம் அந்த வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் இல்லை, அது வர்த்தக அறையாக, வியாபார அறையாக மாறி நிற்கிறது. தமிழர் ஸ்ரீராம் கிருஷ்ணனுக்கு ட்ரம்ப் கொடுத்த முக்கிய பதவி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் தனது அரசில் பணியாற்றுபவர்களை தேர்வு செய்யும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார். தொழிலதிபர்கள் எலான் மஸ்க் உள்ளிட்ட பலருக்கு அரசின் முக்கிய பொறுப்புகளை கொடுத்தார். விவேக் ராமசாமி உள்ளிட்ட இந்திய வம்சாவளியினரும் ட்ரம்பின் அரசு நிர்வாகத்தில் இடம் பிடித்தனர். அமெரிக்காவின் பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேல், உளவுத்துறை இயக்குநராக துளசி கபாரட் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்போது ட்ரம்பின் ஆட்சிக்குள் மற்றொரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணனும் இணைந்துள்ளார். வெள்ளை மாளிகையில் AI பிரிவுக்கான முதுநிலை ஆலோசகராக ஸ்ரீராம் கிருஷ்ணனை ட்ரம்ப் நியமித்திருக்கிறார். தொழில் முனைவோரான ஸ்ரீராம் கிருஷ்ணன் எழுத்தாளர் மற்றும் முதலீட்டாளர். தமிழரான இவர் சென்னையை சேர்ந்தவர். காஞ்சிபுரத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் பட்டம் பெற்று 2005 அமெரிக்கா சென்று மைக்ரோசாஃப்ட் பணியில் சேர்ந்தார். ட்விட்டர், யாஹூ, ஃபேஸ்புக் போன்ற முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார். பிரபல தொழிலதிபரான டேவிட் சேக்ஸுடன் இணைந்து ஸ்ரீராம் கிருஷ்ணன் AIக்கான அமெரிக்க தலைமை பொறுப்பை கவனிக்க உள்ளார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான அதிபரின் ஆலோசனை குழுவிலும் இடம்பெற்றுள்ளார் என ட்ரம்ப் கூறியுள்ளார். AI துறையில் அமெரிக்காவை தொடர்ந்து முன்னிலைப்படுத்துவதை உறுதி செய்து சேவையாற்ற இருப்பதை பெருமையாக கருதுகிறேன் என ஸ்ரீராம் கிருஷ்ணன் கூறியுள்ளார். ஹசீனாவை திருப்பி அனுப்புங்க, இந்தியாவுக்கு கோரிக்கை. வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான மாணவர்களின் போராட்டத்தால் நாடே பற்றி எரிந்தது. மாணவர் அமைப்பினர் மக்கள் இணைந்து நடத்திய புரட்சி மிகப்பெரிய வன்முறையாக வெடித்தது. 600க்கும் அதிகமானோர் இறந்தனர். பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியை இழந்து நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். சில நாட்களில் பதட்டம் தணிந்து இடைக்கால பிரதமராக முகமது யூனுஸ் பொறுப்பேற்றார். ஹசீனா வெளியேறி 4 மாதங்கள் ஆகிறது. ஹசீனா அரசுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் என வழக்கு பதிவாகி அந்நாட்டு தலைநகர் டாக்காவில் உள்ள கோர்ட்டில் விசாரணையில் உள்ளது. ஹசீனா, அவரது அமைச்சர்கள், ஆலோசகர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகளுக்கு கைது வாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்ப இந்திய தூதரகத்திற்கு வங்கதேச இடைக்கால அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. நீதித்துறை நடவடிக்கைக்காக ஹசீனாவை திரும்ப அழைக்க விரும்புவதாக இந்திய அரசிற்கு வாய்மொழியாக கோரிக்கை வைத்துள்ளோம் என தற்போதுள்ள வெளியுறவு அமைச்சர் தௌஹித் ஹுசைன் கூறியுள்ளார். ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்க கோரி வங்கதேசத்தின் இடைக்கால அரசு பலமுறை கோரிக்கை வைத்து வருகிறது. இந்த முடிவு தொடர்பாக இந்தியா இதுவரை எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை.